ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரவீன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா துபாய் மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அல் ஷிஃப்ட்லேருந்து எக்ஸ்போ 2020 தான் நம்ம போகிறோம். துபாய் எக்ஸ்போ 2020 வந்து ட்ரெயின்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். நம்ம ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் ஸ்டாப் தான் வந்து எக்ஸ்போ 2020. இப்போ ஸ்டேஷன் வந்துவிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்போ என்ட்ரன்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்படின்னா பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். டிக்கெட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே நுழைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு பேக்கெலாம் செக் பண்ணுவாங்க. செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு போவோம். செக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மேப் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகலான்னு ஒரு டிசைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேப் நம்ம வாங்கியாச்சு. இங்கே நிறைய இடத்துல மேப்பும் இருக்கும். அது மட்டும் மேப் போர்டும் போட்டிருப்பாங்க. நம்ம கையில் ஒரு மேப் புக்கும் வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம அடுத்த இடம் எங்கே போகணும்னு டிசைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சவுதி அரேபியா போகலாம். ஃபஸ்ட்டு அதை தாண்டி தான் நம்ம சவுதி அரேபியா போக போகிறோம். கொஞ்சம் நைட் டைமிங் வந்தீங்கன்னா சாங்ஸ் கூட சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக. இப்போ பகலும் யாரும் இல்லை, பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்ம வந்து சவுதி அரேபியா என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம். பார்க்கவே நல்லா இருக்குது. ஃபுல் என்ட்ரன்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து அப்படியே நம்ம தலைகளை தெரிகிற மாரி அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணாடி பார்க்க. அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே மேலே டாப்பில் பார்த்தா அப்படியே தலைகளாக தெரியும் அந்த கண்ணாடியில். பார்க்க நல்லா இருந்தது. அங்கே ஒரு அண்ணா வாட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் உள்ளே போவோம், கொஞ்சம் நேரம் நிற்கட்டுன்னு பார்த்தேன். கரெக்டாக நின்றுச்சு. கேப்புக்குள்ளே பூந்து நான் உள்ளே வந்துட்டேன். அப்படியே வரிசையாக சூப்பராக இருந்தது இந்த வாட்டர் அப்படியே சுற்றுறது. அப்படியே நம்ம உள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே நுழைஞ்சு பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக அப்படியே வீடியோ ஓடிட்டு இருந்தது. டெசர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வீடியோ கொஞ்சம் மாறுனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்துச்சு. ஃபிஷ் அக்வாரியம் மாரி சூப்பராக இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கே டாப் போகணும். டாப் அப்படியே மேலே போகலான்னு பார்த்தோம். மேலே போயிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. சைடில் வீடியோலாம் ஓடிட்டு இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. இப்போ நம்ம மேலேறி வந்தாச்சு. ஃபுல்லாக வீடியோஸாக ஓடிட்டு இருந்தது. இந்த வீடியோஸ் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு வழியாக இறங்க போகிறோம். இறங்குறது பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது. மேலே அப்படியே நீட்டாக இருந்தது. அப்படியே கலர் அப்படியே மாறிட்டே இருந்தது, ப்ளூ பிங்க்னு. இந்த சைடு வந்து பார்த்தா சர்க்கிள் கலரில் உள்ளுக்குள்ளே அப்படியே டிசைனாக மாறிட்டு இருந்தது. இங்கே ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடமே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம அந்த சைடு முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த சைடு போவோம். கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸில் நடந்து போகணும். அந்த சைடு லெஃப்ட்டில் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்க்க நல்லா இருந்தது. அது என்னென்னா வெல்கம் டு தி கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியன் அப்படின்னு அழகாக வாட்டர் ஃபால்ஸ் எழுதியிருந்தது. அந்த சைடு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். கிளாஸில் கலர்ஃபுல்லாக டிசைன் இருந்தது. சாஃப்டாக இருந்தது. டைமண்ட்லாம் அப்படியே மூவிங்கில் இருந்தது. அந்த சைடு பார்த்திங்கன்னா டிசைன்ஸாக அப்படியே மாறி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளாஸில். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கை நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸில் கை வச்சுருந்தேன். தண்ணி அப்படி ஃபோர்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. அவ்வளோதான், சவுதி அரேபியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா யூஎஸ்ஏ போக போகிறோம். சவுதி அரேபியா என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் யூஎஸ்ஏ என்ட்ரன்ஸ் வந்துடும். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்க சொன்னாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே மூவ் ஆயிடுவோம் அந்த இடத்துக்கு. நிறைய கோட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வீடியோ ஓடிட்டு இருந்தது. அப்படியே அந்த இடமே அப்படியே கலர்ஃபுல்லாக மாறிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது.
கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க வீடியோஸ்லாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது மிரரில் ஓடுறதெல்லாம். சேட்டலைட் மூன் எல்லாம் எஃபெக்டில் ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க மேலே. சரி அவங்க கொஞ்ச நேரம் உட்காரட்டும், அவங்க போனதுக்கப்புறம் நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்னு பார்த்தேன். ரெண்டு மூணு பேர் கிளம்பிட்டாங்க. சரி நானும் அங்கே போய் உட்காந்து பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே பாருங்கள் மூணு, அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் சேட்டலைட் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த சைடு போகலான்னு பார்த்தோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பேஸை பற்றி எல்லா இதுவும் வீடியோஸு, அதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தது. யூஎஸ்ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா இந்தியா தான் போகிறோம். நம்ம இந்தியா என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இந்தியா என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் இது எல்லாமே அப்படியே போட்டிருக்காங்க வீடியோஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்பேஸு இது சம்மந்தப்பட்டது தான் அங்கே அதிகமாக திங்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தப்போ பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது பின்னாடி. நீங்களே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனோம். அங்கே பார்த்திங்கன்னா மிரரில் அப்படி இந்தியாவில் உள்ள எல்லாமே ஓடிட்டு இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. இந்தியாவில் என்னென்ன ஃபேமஸோ அப்புறம் லீடர்ஸ், அதுக்கப்புறம் டெம்பிள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இங்கே அழகாக வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. உண்மையிலே இந்தியா சைடு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லா டிசைன்ஸும் எல்லா மெட்டீரியலும் எல்லாம் சூப்பராக இருந்தது. அடுத்து இந்தியாவுக்கு அடுத்து நம்ம என்னது அடுத்து விசிட் பண்ண போகிறோன்னா அடுத்து வந்து ஜெர்மனி போகலான் இருக்கோம். ஜெர்மனி வந்து பக்கம்தான். ஜெர்மனி கேம்பஸ் வெளியே நிற்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் நாங்கள் வெளியே தான் நின்றுருந்தோம். அந்தளவுக்கு செம்ம கும்பல். ஏன்னா ஜெர்மனி ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதனால் நிறைய பேர் இங்கே தான் நின்றுருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக 1.25 மணி நேரம் முடிஞ்ச அப்புறம் வந்தாச்சு. உள்ளே வந்து ஐடி கார்டு தந்தாங்க. ஐடி கார்டில் வந்து உங்கள் நேம் சொன்னால் அவங்களே டைப் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ஹோம் தேட்டரில் வீடியோஸாக ஓடிட்டு இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. அந்த வீடியோ முடிஞ்சப்பறம் டோர் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே பாலாக இருந்தது. அந்த ஷூவை கழட்டி வச்சுட்டு சும்மா என்ன தான் இருக்கும் பால் நடந்து போனேன். நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். சாமி 1.25 மணி நேரம் வெளியே நின்று எனக்கு கால் தான் வலிச்சுது. அதுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் பாலில் கொஞ்சம் விளாண்டதுக்கப்புறம் மேலே ஏறி போயிட்டேன். அங்கிட்டு போய் பார்த்தா என்ன இருக்குன்னு பார்த்தா அங்கிட்டு ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கேம்ஸ் இதுமாரி எல்லாம் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த கேம், இந்த கிளாஸ் தூக்குறது இறக்குறது வந்து பக்கத்தில் ஒரு இது வச்சு இழுக்கலாம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கைட் ஓட்டுற மாரி இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா வீடியோ ஓடிட்டுருக்கும் டிவியில். நம்ம அதை பார்த்துக்கலாம். 2 இது இருக்கும். இது 2 காதில் வச்சு கேட்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கும் வந்து யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஐடி கார்டு இருக்க வரைக்கும் அவங்க நேம் வரும். அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் வந்து டச் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தேன், கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. உண்மையில் ஜெர்மனி வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஒரே டிஸ்பிளேல வீடியோ ஓடிட்டு இருந்தது. அப்புறம் அந்த பிளான்ட்டோட ரூட்டோட அழகாக காட்டியிருக்காங்க அந்த கிளாஸில். இதுமாதிரி 2 பிளான்ட் இருந்தது. ரூட் அப்படியே அழகாக தெரிஞ்சுது. அப்புறம் அந்த சைடு பார்த்தா ஒரே பிளான்ட்டு இதுவாக இருந்தது. கொஞ்ச நேரம் நின்னதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்விங் போகலான்னு பார்த்தோம்.
இப்போ நம்ம ஸ்விங் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. பிகேன்னு போட்டிருக்கு. இப்போ யார் யார் இங்கே வந்திருக்காங்களோ அவங்க ஐடி கார்டு நேம்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். டெக்ஸ்ட்டெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லைட் ஆஃப் பண்ணுறதுக்கப்புறம் அப்படியே வீடியோஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. கலர்ஃபுல்லாக அப்படியே ஃபாஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு சுற்றி கிளாஸாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ஸ்விங்ஸில் வந்து மூமெண்ட்டில் முன்னாடி ஆடிட்டு இருந்தோம். அப்படியே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எக்ஸ்போலே ஜெர்மனியில் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு வழியாக டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் ஐடி கார்டு அப்படியே எல்லாம் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டோம். ஜெர்மனிக்கு அடுத்து நாங்கள் ஸ்பெயின் வந்தோம். ஸ்பெயினுக்குள்ளே வந்தோடனே மணி ஐஸ்ட் இருக்குல்ல, அதோட பொம்மை அங்கே ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரே டிஸ்பிளேயாக வரிசையாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் பார்த்தா செஸ்ஸாக ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னே இங்கே ஏதோ ஒரு சாண்டு மாரி இருந்தது. என்னன்னு பார்த்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா அது மூவ்மெண்ட்லேயே அப்படியே மேப் வரைஞ்சிட்டு இருந்தது. என்னன்னு கிட்ட போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அது. ஜெர்மனியை சுற்றி பார்த்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே சத்தம் கேட்டு இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தேன், அழகாக அப்படியே கலர்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. கலர் லைட் மாரி இப்படி வரிசையாக. கீழே போய் பார்த்தேன், நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டு இருந்தது சவுண்டோட. அது முடிஞ்சதுக்கப்புறம் தேட்டருக்குள்ளே நுழைஞ்சோம். அந்த தேட்டரில் வந்து வீடியோஸாக ஓடிட்டு இருந்தது. அந்த வீடியோஸ் ஓடி முடிஞ்சது. அந்த வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே க்ரீன் கலரில் இருந்து என்னடான்னு உள்ளே போய் பார்த்தோம். அதாவது பவுலில் கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிக்சர்ஸ் இதெல்லாம் இருந்தது. பார்க்கவும் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கங்கே ட்ரீ எஃபெக்ட் மாதிரி லைட் ஓடி இருந்தது. ஸ்பெயின் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பெயின் மட்டும் இல்லை, ஜெர்மனி, யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, இந்தியா எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன கண்ட்ரி விசிட் பண்ணுறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.